ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டான நெய்சோறு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயோட திருப்பியும் தேவையான அளவுக்கு கீயும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சிட்ட பிறகு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, அப்புறமேட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். அப்புறமேட்டு ஸ்லைஸாக நீட்டமாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு 10 நம்பர் அளவுக்கு முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம எப்போவுமே உப்பை ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும். இது நல்லா நம்ம கண்ணாடி கலரில் வரணும், நல்லா ஒரு மாதிரி பச்சை வாசனைலாம் போயிருக்கணும். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துட்ட பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகட்டும். நம்ம இந்த நெய்சோறுக்கும் கறி சால்னா சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு சிக்கன் குழம்பு தான் வச்சுருக்கேன். இந்த சிக்கன் குழம்பு வீடியோ நம்ம வேறுக்கனே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருப்போம், வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வேகட்டும், அதுக்காக மூடி போட்டு எடுத்து வச்சிட்ட பிறகு தக்காளி வெந்துருச்சு. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வேந்துட்ட பிறகு நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது மிளகாத்தூள் ஆட் பண்ண மாட்டோம், எந்த மசாலாவும் ஆட் பண்ண மாட்டோம், உப்பு மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுருக்கோங்க. வெந்துட்ட பிறகு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறத ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்த பிறகு நான் சீரக சம்பா அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 800 கிராம்ஸ் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன், சீரக சம்பா ரைஸ். அரிசி போட்டுட்ட பிறகு நம்ம மூடி வச்சுக்கலாம். பிறகு ஒரு பழம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன பழனால ஒரு பழம் எடுத்திருக்கேன், நீங்கள் பெரிய பழம்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளிப்பு ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு பார்த்தா ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வேகி இருந்துச்சு. நம்ம இதை நல்லா இந்த மாதிரி ஒழுங்காக பண்ணிவிட்டு மூடி வச்சு நம்ம இன்னும் ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்கு தம்க்கு போட்டுக்கலாம். தம்லேருந்து எடுத்த உடனே சூப்பராக நெய்சோறு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட்றலாம். நான் சாம்பார் அண்ட் கறி குழம்பு வச்சுருக்கேன், இது எப்படி இருக்குன்னு